வாயலூர் ஊராட்சிக்கு உட்பட்டது ஊரணம்பேடு கிராமம். இந்த கிராமத்தில் ஏற்கனவே அத்திப்பட்டு வடசென்னை அனல்மின் நிலையத்தின் பயன்பாட்டுக்காக பொதுமக்களிடமிருந்து 287 ஏக்கர் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அந்த நிலத்தின் ஒரு பகுதியில் வடசென்னை அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் சாம்பல் கழிவுகள் கொட்டும் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சாம்பல் கழிவுகள் முறையாக கையாளப்படாததால் அருகில் இருந்த ஏரி மற்றும் பக்கிங்காம் கால்வாய் தூர்ந்து போனது. ஏற்கனவே வடசென்னை அனல்மின் நிலையத்தால் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் புதிதாக அமைக்கப்படும் அனல்மின் நிலையத்தால் தங்கள் வாழ்வாதாரம் முடங்கும் என்பதால் தங்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் அனல்மின் நிலைய கட்டுமானத்தில் சிறிய அளவிலான பணிகளை தங்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். இந்த அனல் மின் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சாம்பல் கழிவு அந்த தூசியானது எங்கள் கிராமத்தில் மேலே அடித்து எங்களுக்கு அந்த சாம்பல் டஸ்ட்னால பலவிதமான நோய்கள் அதனால் பல மனுக்கள் கொடுத்தோம். இதுவரை நடவடிக்கை நாங்கள் யார்கிட்ட மனு கொடுக்குறதுன்னே எங்களுக்கு தெரில. இனிமேல் யார்கிட்ட கொடுத்தா எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு தெரில. ஒரு சிஎம் செல்ல கலெக்டர் கிட்ட எல்லார்கிட்டையும் கொடுத்தாச்சு. வடசென்னை அனல்மின் நிலைய சாம்பல் கழிவுகளால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் கூறும் வாயலூர் ஊரணம்பேடு கிராமத்தினர் தற்போது விளைநிலங்களும் பாழாகி வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் தங்களுக்கு அரசு மாற்று வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மீன்பிடி தொழில் எல்லாத்தையும் பாதிச்சிச்சு. எங்கள் ஊரில் இருக்க செடி கொடிங்க குளம் குட்டை நீர்வளம் எல்லாமே சாம்பலில் ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. எங்கள் ஊரில் இப்போ ரொம்ப வறுமையாக இருக்குது, வாழ்வாதாரமே இல்லை. எங்களுக்கு ஏதாச்சும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். அனல்மின் நிலைய சாம்பல் கழிவுகள் விளைநிலங்களில் கலந்து பயிருக்கு கேடாய் அமைந்து விளைச்சலின்றி மகசூல் பெற முடியவில்லை என்று இந்த பகுதி விவசாயிகள் குறை கூறுகின்றனர். மேலும் காற்று நீர்நிலைகளில் இவை கலந்திருப்பதால் இந்த பகுதி மக்களுக்கு தோல் வியாதி உள்ளிட்ட உபாதைகளும் ஏற்படுகிறது. எங்களால் சமைச்சு சாப்பிட முடியல, தண்ணி கிடையாது, எங்கள் ஊரில் துணி துவைச்சு காய வைக்க முடியல. அந்த சாம்பலால் ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் எல்லாம் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியுமே வருது. இதுக்காக எங்களுக்கு என்னதான் தீர்வு? எந்த அரசாங்கமும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கொடுக்கல. கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்று கூறும் இந்த பகுதி மக்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். வாயலூர் ஊரணம்பேடு கிராம மக்கள் இங்கிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுகளால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். நோய் தொற்றுக்கு ஆளாவது, குடிநீர் பாதிக்கப்படுவது என்று இருந்த மக்கள் தற்போது விவசாயமும் கேள்விக்குறியாகி அவதிவிட்டு வருகின்றனர். இவர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் மருத்துவ உதவிகளை செய்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து அசோக்குமார் மற்றும் பார்த்தசாரதி.